அடுத்து யார் பேச? சந்திரசேகர் வந்து அவளுடன் இருக்கார் நினைக்கிறேன். பேசுங்க சந்திரசேகரன். நீங்கள் போயிட்டு அன்னை தமிழுக்கும் அன்னையின் பாசத்தோடும் தந்தையின் சுவாசத்தோடும் ஆசானின் அருளோடும் தெய்வத்தின் அருளோடும் இங்கு மற்றவர் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உங்களிடம் பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இது நம்முடைய இயல்பான கருத்து. இப்பொழுது நமக்கு தினமும் சாப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் என்றோ ஒரு நாள் இங்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். சுவைக்கு இனிமையாக இருக்கிறதுக்கு இலக்கிய சுவை. அதுவும் இதை கேட்டவுடன் எனக்கு மிக ஆர்வமாக இருந்தது. ஆனால் நான் தலைப்பை படிக்கவில்லை. இலக்கியத்தில் ஓமை என்ற தலைப்பை நான் விட்டுவிட்டேன். இலக்கியத்தில் ஏதாவது ஒரு திறனாய்வு என்று நான் நினைத்து கொண்டேன். அந்த வகையில் நான் இலக்கியத்தில் திறனாய்வு என்று நினைக்கும்போது ஒரு சில கருத்துக்களை எதிர்த்து வைத்தேன். அதற்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலில் நமக்கு இந்த அளவுக்கு பயிற்சி அளித்து உளியால் அடித்தாலும் வலியால் அழவில்லை என்று நம்முடைய கருத்து கூறினாலும் நம்மை செதுக்கிக் கொண்டிருக்கும் இந்த தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு முதல்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்தமைக்கு. அடுத்து இதன் போல் இனி வரும் காலங்களிலும் நமக்கு இதுபோல் குறைந்தது மாதம் ஒரு முறையாவது அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறையாவது உங்களுடன் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்தை தலைவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு தேவை. அடுத்து நம்முடைய தலைப்புக்கு வருவோம். இந்த சங்ககால இலக்கிய நிகழ்வுகள் என்று நான் நினைத்து கொண்டு இலக்கிய திறனாய்வு என்று ஒரு சில கருத்துக்களை என்னுடைய நேரத்தில் மற்ற வேலைகளை போக மீதி உள்ள கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்து வைத்தேன். ஆனால் எனக்கு மற்றவர்கள் கேட்கும்போது மிகவும் இனிமையாக இருந்தது. என்னுடைய கருத்துக்கள் என்று சொல்ல போனால் முதலில் நாம் என்ன செய்வது, எப்படி எந்த கருத்துக்களை தெரிவிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் போது முதலில் எனக்கு தோன்றியது, ஆரம்பிக்கும் போது முதலில் எல்லோரும் என்ன செய்வார்கள், ஒரு இறைவனிடத்தில் முதல் பாடல் இறைவன் பாடல் என்று சொல்லுவார்கள். அதுபோல் இன்று என்னுடைய கருத்து என்று பார்க்கும்போது இறைவன் படைப்பு, இறைவன் என்று சொல்லக்கூடிய இலக்கிய நிகழ்வுகளில் சங்க இலக்கியத்தில் இறைவனை பற்றி எங்கெங்கெல்லாம் குறிப்பிடுகிறார்கள், என்னவெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அப்படி பார்க்கும்போது நம்முடைய சங்க இலக்கியம் என்று சொல்லப்படும் போது அதில் 8 தொகை 10 பாட்டு இருக்கிறது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா படிக்கிறதுக்கு நமக்கு நேரமே கிடைக்காது. நம்முடைய தலைவர் முயற்சியால் நமக்கு இப்பொழுது நம்முடைய நூலகம் திறக்கப்பட இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் அனைவரும் அங்கிருந்து வந்தீங்கன்னா நம்மளும் மத்தியானம் சும்மா ஒரு 1/2 hour அப்படியே பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்று எனக்கு மிக மிக பிடித்தது பார்த்திங்கன்னா, நிறையா படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. ஆனால் படிக்க முடியலை. ஒரு சில கருத்துக்களை நம்முடைய மொபைலில் வைத்தே நான் சரிபார்த்து கொண்டிருக்கும்போது அதில் தோன்றியது பார்த்திங்கன்னா, திருக்குறள் தான் எனக்கு அந்த இதில் தென்பட்டது. முதலில் முதலில் அவருடைய இதுவே பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து தான் முதல்ல ஆரம்பிச்சிக்கும் போதே அது கொடுத்துருக்காரு. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது ஆதி பகவான் முதற்றே உலகு. அப்போது பண்டைய காலங்களில் நம்முடைய தெய்வத்தை வழிபட வேண்டிய ஒரு சிந்தனை அன்றைய காலத்திலிருந்தே தொன்று இருந்திருக்கிறது என்று இது நமக்கு பறைசாற்றுகிறது. என்னுடைய தேர்வு என்று பாடல் பார்க்கும்போது இதுபோல் ஒரு கருத்து பரிமாற்றம் எளிதால் இருந்தால் சங்க காலத்திலிருந்து எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு சிறிய கருத்துக்களை இங்கு பதிவு செய்ய உள்ளேன். சங்க காலத்தில் ஆன்மீகம் என்பது இயற்கையை வழிபடுதல் மற்றும் அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை நெறிகளிலும் நிலையாமை உணர்வதிலும் நிலையாண்மையாய் உணர்வதிலும் இருந்தது. இறைவன் அருளால் நமக்கு கிட்டும் என்ற நம்பிக்கையும் இருந்தது அந்த காலத்தில். அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா 3 வழிபாடாக எடுத்திருக்காங்க. இயற்கையை தான் முதல்ல வழிபட்டிருக்காங்க. அதை தான் நமக்கு இங்கே சங்க காலத்திலேருந்து ஒரு சில இது நமக்கு கிடைக்கிறது. சங்க காலத்தில் மக்கள் இயற்கையை வழிபடுவதால் அதிக ஆர்வம் கொண்டனர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற
நிலங்கள் 5 வகைகளாக பிரித்து ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய தெய்வங்களை வணங்கும் பழக்கம் அன்று தொட்டு இருந்திருக்குது என்று நமக்கு இந்த குறிப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன. அப்போ பார்க்கும்போது அந்த காலத்திலேருந்தே தெய்வத்தை வழிபடுற வழக்கம் அந்த இதிலேருந்தே இருந்திருக்கு. அந்த இதிலேருந்தே மேலும் பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த வாழ்க்கை தான் வந்து தெய்வத்துக்கு இணையாக மதிக்கிறாங்க. எப்படி ஒரு இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை கடந்து அந்த காலத்தில் நெறிமுறைகள் அறம் சார்ந்த நெறிமுறைகளோடு வாழ்ந்தால் தான் அதை வந்து ஒரு தெய்வத்துக்கு இணையாக குறிப்பிட்டிருக்காங்க. சங்க காலத்தில் ஆன்மீகம் என்பது இயற்கை வழிபாடு மற்றும் அதனை சார்ந்த மூதாதையர் வழிபாடும் இருந்தது என்று ஒரு சில குறிப்புகள் நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றன. போர் வீரர்களின் வீர மரணம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஆன்மீக இலக்கியமே அறிவியலின் ஆணிவேர் என்று ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. இப்படி நமக்கு பார்க்கும்போது திருக்குறளில் பார்க்கும்போது நம்முடைய அருளுடைமை என்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 திருக்குறளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இதுலேயும் பார்க்கும்போது அப்போது அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள, இதுவும் அருளுடைமையோட கருத்துக்கள் சொல்கிறாங்க. இது நமக்கு இப்போ இங்கே உட்கார்ந்த போது நமக்கு ஏன் இந்த ஓமையாக சொல்லக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இது வந்து பார்க்கும்போது இந்த ஓமைக்கும் நமக்கு திருக்குறளை நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். அதை பார்க்கும்போது இதில் பொருளில்லாருக்கு அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பர். இதை சொல்லும் போது பார்த்திங்கன்னா பொருள் வந்து நமக்கு சேர்த்து வைக்கலாம். நம்முடைய சமீபத்தில் நடந்தக்கூடிய விஷயங்களை கூட நம்ம தமிழ்ச்சங்க தலைவர் சொல்லியிருக்காரு. ஒரு ஓய்வூதிய நிகழ்வுகளை பொருள் சேர்த்து கொண்டே இருந்தோம், முடிந்து விட்டது, அடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் அருளோடு போகுங்கள் அப்படின்னும் போது பொருளோடும் அருளோடும் தேவை. அப்போது நமக்கு பொருள் மட்டும் இருந்தால் போகாது, அருளோடும் என்று இன்றைய கால நிகழ்வுக்கும் நமக்கு இந்த அருள்ன்றது தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் நிறையா குறிப்பிட்டுறாங்க இந்த தெய்வத்தை பற்றி. அடுத்து ஓமை என்று சொல்லக்கூடிய இது பார்க்கும்போது இங்கே வந்து உட்காந்தும் போது எனக்கு ஒரு சில நிறைய இருக்குது, ஆனால் சட்டுன்னு வரலை எனக்கு ஞாபகத்துக்கு. டக்குன்னு வந்து ஞாபகம் வந்ததுன்னா நிறையா இப்போ இதை இவர் நம்ம பொருளாளர் சொன்ன இது பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி எதுக்கு ஓமை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயத்தை கடினமான விஷயத்தை எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஓமை என்று தேவைப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது நம் அனைவரும் அறிந்தது டக்குன்னு நம்முடைய ஒரு பள்ளி ஆசிரியர் மாணவர்கள் பாடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் பாடம் எடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு மாணவன் எங்கோ பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்போது கடைசியாக அவர் ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் பாடம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு மாணவன் சொல்கிறான், சார் மிச்சம் வால் ஒண்டி தான் சார் இருக்குது அப்படின்னா. ஏன் அப்படி கேட்கும்போது, சார் அந்த எலி வந்து அந்த முனையில் இருக்குது சார், இன்னும் போகலை சார், முடியலை சார் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி எளிய முறையில் கடினமான விஷயத்தையும் எளிய நடைமுறையில் ஆசிரியர் என்று சொல்ல போது இந்த விஷயத்தை மாணவன் எப்படி எடுத்துக்கொள்கிறான் என்று பார்க்கும்போது இந்த தெளிவாக நமக்கு தெரிகிறது. அடுத்து திருக்குறள் இந்த ஓமைகள் சொல்ல போகும்போது திருக்குறளே நிறைய சொல்லலாம். எனக்கு சட்டம் 2 தான் ஞாபகம் வந்தது. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. எப்படி நம்முடைய தீயினால் ஒருத்தரை பேசும்போது பொறுமையாக பேசி அவர்களுக்கு அடுத்து நம்முடைய நாவினால் ஏற்படக்கூடிய காயங்கள் ஆகாமல் அவருடைய மனதில் காயமாகாமல் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையே இன்னொன்றும் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இதுவும் அதே போது தான். நல்ல வார்த்தைகள்லாம் இருக்கும்போது கனி இருக்கும்போது ஏன் காயை வந்து நம்ம எடுத்துக்கணும்? நல்ல வார்த்தைகளை பயன்படுத்திட்டா நம்முடைய அடுத்து நம்முடைய சுற்றத்தும் நம்முடைய நட்பும் நல்லா அழகாக கொண்டு போகலான்றது ஒரு கருத்தாக நிறையா சொல்லியிருக்காரு திருக்குறளில். இந்த திருக்குறளில் இந்த 2-3 தான் எனக்கு இப்போ நான் அவசரத்தில் உட்காந்து எடுத்தது. அடுத்து என்னுடைய தலைப்பு காலையில் சொல்லும் போது அந்த சங்க இலக்கியத்தில் ஓமை என்று சொல்லும் போது எனக்கு பிடித்த இந்த ஓமைன்னு பார்த்தீங்கன்னா நற்றிணையில் 22 பாடல் மிகவும் அழகாக இருந்தது. காலையில் கூட நம்ம தலைவர் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதனுடைய பாடலை முதல்ல படிச்சிடறேன். ஃபஸ்ட்டு குறிஞ்சியில் வந்து 22 பாடல். கொடிச்சி காக்கும் அடுக்கம் பைந்தினை முந்துவிலை பெருங்குரல் கொண்ட மந்தி கல்வாங் கடுவனோடு நல் இறை ஏறி
அரங்கை நிறைய கெழுமடி கொண்டு நன்திரை அணர்கொண்டு கடவுள் நிறைய முக்கி வான்பெயல் நனைந்த புரைத்த நோன்பியர் கைவுண் இருக்கையின் தோன்றும் நாட்கண் வந்தநீர் வாழி தோழி உலகம் கயம் காந்து அன்று காலை பீரோடு திறங்கிய நெல்லிற்கு நாளன் மழை பொழிந்தாங்குங்க. இது குறிஞ்சி பாடலில் நற்றிணையில் 22வது பாடலில் வந்திருக்கு. இதில் மிகவும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறார். இந்த ஆசிரியர் யாருன்னு பெரிய தெரியல, எடுத்து பார்த்தோம், யாருன்னு ஆசிரியர் தெரியல. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தலைவன் தலைவி அவங்க என்னென்னா ஒரு சந்திக்கிற ஒரு இதை அழகாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு ஆசிரியர். எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு தோழி சொல்கிறாங்க, தலைவன் இந்த அவங்களுடைய திருமணத்திற்கு அவங்க பெற்றோருடைய சம்மதத்தில் தான் திருமணம் ஆக வேண்டும் என்று 2 தரப்பிலும் இருந்தது. அந்த பெற்றோர் சம்மதம் கிடைத்ததை எப்படி ஒரு அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு பாலடைந்த, அதாவது மழையே பெய்யாத ஒரு ராஜஸ்தான் மாநிலம் மாதிரி பார்த்துங்களேன், மழை பெய்யலை, அங்கே செடிகள்லாம் கருகி கிடக்குது, நம்முடைய பயிர்கள்லாம் இதெல்லாம் காஞ்சி கிடக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரு மழை பெஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மழையை பெஞ்சவொன்னு ஒரு அதிசயமாக எல்லோரும் பார்ப்பாங்க, ஒரு ஆசையாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த தோழி சொன்னதை தலைவனுக்கு உங்களுடைய தலைவி வீட்டில் உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து இதில் பதிவாயிருக்கு. இதில் 2-3 ஓமை இருக்குது. முதல் ஓமை அந்த விதத்தில். 2வது ஓமைன்னு சொல்ல போகும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இதில் குறிஞ்சி நீங்கள் போகக்கூடிய தலைவன் இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறான் அப்படின்றது எடுத்து காமிக்கிறாங்க அந்த தோழி. நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு திருமணம் ஆகிவிட்டு சென்றால் அங்கே எப்படி இருப்பீர்கள் என்றதை ஒரு கருத்து சொல்லுகிறது. இந்த கூற்றிலேயே இந்த செய்தியிலே அடங்கி இருக்குது. அதுக்கு ஓமை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அந்த குறிஞ்சின்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், ஒரு பாலைவனம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான இடம், நல்ல செடி கொடிகள்லாம் நல்லா விளைஞ்சி, அந்த இடத்துல அந்த நெற்கதிர்கள்லாம் விளைஞ்சி நல்லா இதாக இருக்கான். அப்புறம் அந்த சோளக்கதிர்கள்லாம் நிறையா விளைஞ்சிருக்கான். அந்த சோளக்கதிர்கள் விளைஞ்சிருக்கிறது அந்த மந்தி குரங்குன்றது எப்படின்னு சொல்கிறது தான், போய் எடுத்து சாப்பிட்ற ஆசையாக எடுத்துகிட்டு ஓடுதான், பிடிங்கி எடுத்துகிட்டு. அப்போது நல்ல மழை பெய்யுதான். அந்த மழை பெஞ்சா இருந்தால் கூட தன்னுடைய அந்த சாப்பிட்ற ஆசை இருக்குது பற்றியா, அந்த குரங்கோட அந்த சோளக்கதிர்களை அந்த ஒரு இதுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஆசிரியர். அந்த எப்படி தலைவன் தலைவியின் ஒப்புதலுக்கு கிடைத்தவுடன் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்பாடு என்று சொல்லப்படும்போது இந்த வகையான மகிழ்ச்சி எப்படின்னா, அந்த மந்தி தன்னுடைய மழையில் நனைஞ்சா கூட அதோடைய பசியில் அந்த சோளக்கதிர்களை எப்படி ஒரு உணவாக எடுத்து சாப்பிடுகிறதோ அந்த மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. 3வது செய்தியும் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, அது இறையோட சேர்ந்த ஒரு தத்துவம்னால நான் அந்த 3வது கடைசியாக சொல்ல வரேன். என்னென்னா, அந்த குறிப்பிட்டது நோன்பு இருந்து காலத்தில், நோன்பு இருந்து முடிந்து விட்டு அடுத்து நோன்பு திறக்கும் காலத்தில், நோன்பு என்பது பொதுவான கருத்து, ஒரு சாராருக்கு மட்டுமல்ல எல்லோருடைய நம்முடைய சமூகத்திலும் இருக்கக்கூடியது. அந்த நோன்பு முடிந்து அடுத்து நோன்பு முடிந்து சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த உவமையும் இந்த செய்தியில் கொடுத்திருக்கிறாரு. எப்படின்னா, அந்த தலைவன் தலைவியோட ஒரு வருகையை எதிர்பார்த்து தலைவன் தலைவியின் வருகையை எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு 3 உவமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கு இந்த குறிஞ்சி பாடலில். இந்த பாடல் நம்பர் 22. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. மேலும் நேரமின்மை காரணமாக இந்த ஒரு சில கருத்துக்களை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த நம்முடைய அனைத்து உறுப்பினருக்கும் மற்றும் பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள், இன்னொன்று சொல்ல ஆசைப்படுகிறேன், நான் சொல்ல மறந்துவிட்டேன். நம்முடைய குமுதா அவர்கள் சொல்லியது போல் பார்வையாளராக இருந்து பேச்சாளராக மாறிவினேன் என்று சொன்னார்கள். நான் நம்ம தலைவர் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சும்மா உட்காருங்க வாங்க, இதில் எதுவும் இல்லை வாங்க அப்படின்னாரு.
அது வந்து நிதர்சனமான உண்மை. எப்படி வந்து ஒரு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்று சொல்வார்கள், அந்த போல் நான் பூவோடு இருக்கக்கூடிய நாறு, அந்த ஒரு நாறு தான் இந்த, வேறு எதுவும் இல்லை. இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து உளியால் அடித்தாலும் வழியால் நாங்கள் அழவில்லை என்று மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு மிக்க அனைவருக்கும் நன்றி என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.